அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவுல நாம என்ன தகவலை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்ச் மாதம் 26ஆம் தேதி சிவன்மலை உத்தரவு பெட்டி வாக்கின் மூலம் வந்திருக்கக்கூடிய பொருட்களின் மூலம் சில பல தாக்கங்கள் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் நிச்சயமா ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதுபோலவே இந்த காலகட்டத்தில் கிரகங்களுடைய மாற்றத்தாலும் கண்டிப்பா ஒரு விதமான மாற்றங்கள் நிச்சயமா ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் ஏற்படுங்க. சோ இந்த இரண்டினுடைய தாக்கத்தாலும் இந்த இரண்டு விஷயத்தாலும் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் கிடைத்திருக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்களை நாம இந்த வீடியோ மூலம் நிச்சயமா தெரிந்து கொள்ளலாம். சிவன்மலை உத்தரவு பெட்டியினுடைய வாக்கின் மூலம் கிடைத்திருக்கக்கூடிய அற்புதமான திருப்பங்களை சிம்ம ராசினியர்களுக்கு என்ன மாதிரி விபரீதங்களை கொடுத்திருக்கு அப்படிங்கறத நிச்சயமா நாம தெரிந்து கொள்ளலாம். சோ சிம்ம ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சிவன்மலைனா என்ன, சிவன்மலை உத்தரவு பெட்டினா என்ன அப்படின்ற தகவல் நிச்சயமா தெரிந்திருப்பதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லலாம். சோ தெரியாதவர்கள் கண்டிப்பா இந்த வீடியோ மூலம் நிச்சயமா நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அப்படி என்ன சிவன்மலை உத்தரவு பெட்டியினுடைய வாக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்துள்ள சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அங்கு இருப்பதாக சொல்றாங்க. இந்த கோவில் ரொம்பவே சக்தி வாய்ந்த சிறப்பு வாய்ந்த கோவில் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவில்ல இருக்கக்கூடிய ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டி, அதாவது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி ரொம்பவே பிரசித்தி பெற்றதாக சொல்லப்படுது. ஏன்னா இந்த பெட்டியின் மூலம், இந்த பெட்டியில் வரக்கூடிய பொருட்களின் மூலம் பாத்தீங்கன்னா சமுதாயத்தில் நிறைய தாக்கங்கள் நிச்சயமா ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா உண்மையாக நடந்திருக்கக்கூடிய ஒரு தெளிவான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இந்த பெட்டியின் மூலம் வரக்கூடிய பொருட்களின் மூலம் நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்களையும் மகிழ்ச்சிகளையும் நம்ம முன்னதாகவே தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவன்மலை ஆண்டவர் பாத்தீங்கன்னா பக்தருடைய கனவில் குறிப்பால் சில பொருட்களை உணர்த்தி அது சம்பந்தமான உத்தரவுகளை சொல்வதாக ஐதீகமாக சொல்றாங்க. பக்தர்களுடைய கனவில் தோன்றிய பொருளை சுவாமியிடம் உத்தரவு கேட்டு, அதாவது இந்த பொருட்களை உத்தரவு பெட்டியில வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு உத்தரவு கேட்டவுடன் இந்த பொருட்களை வைப்பாங்க. அதாவது வெள்ளை பூ மற்றும் சிவப்பு பூக்களை வைத்து சுவாமியிடம் அனுமதி கேட்பதாக சொல்லப்படுது. வெள்ளை பூ வந்ததுன்னா பாத்தீங்கன்னா சுவாமி அதற்கான அனுமதி கொடுத்ததாக சொல்றாங்க. அனுமதி கொடுத்தவுடன் கனவில் வந்த பொருட்களை முதலில் பூஜை செய்து இந்த சிவன்மலை உத்தரவு பெட்டியில் வைப்பாங்க. சோ இந்த பொருட்களினுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் பலவிதமான மாற்றங்களை நிச்சயமா ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இதுவரை இந்த பெட்டியில என்ன மாதிரியான பொருட்கள் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மண், துப்பாக்கி, ரூபாய் நோட்டு, நோட்டு புத்தகம், சைக்கிள், அரிசி, மஞ்சள், தங்கம் மற்றும் இளநீர், ருத்ராட்சம், இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்ததாக சொல்லப்படுது. வந்திருக்கக்கூடிய அனைத்து பொருட்களின் தாக்கத்தால் நாட்டில் பல்வேறு விதமான எதிர்மறையான தாக்கங்கள் நிச்சயமா ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது நிஜமாகவே உண்மையாகவே நடந்த விஷயமாகவே சொல்லப்படுதுங்க. கடந்த டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி பாத்தீங்கன்னா திருவோட்டில் விபூதி மற்றும் ருத்ராட்சம் வந்ததாக சொல்லப்படுது. அது போலவே கடந்த மாதம் 25ஆம் தேதி வைக்குள் வந்ததாக சொல்லப்படுது. வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களையும் பூஜை செய்த பிறகு அந்த பெட்டியில் வைப்பாங்க. இந்த நிலையில தற்போது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல என்ன பொருள் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்தருடைய கனவில் பாத்தீங்கன்னா கற்பூரம் மற்றும் பிரம்பு வந்ததாக சொல்லப்படுது. இந்த கற்பூரத்தையும் பிரம்பையும் முதலில் பூஜை செய்த பிறகு இந்த சிவன்மலை உத்தரவு பெட்டியில வைப்பதாக சொல்லப்படுது. சோ இதனுடைய தாக்கத்தால் சிம்ம ராசினியர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்களை நாம நிச்சயமா தெரிந்து கொள்ளலாம். அதாவது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியினுடைய வாக்கின் மூலம் கண்டிப்பா சிம்ம ராசினியர்களுக்கு எதிர்பார்க்காத வகையில மாற்றங்களும் எதிர்பார்க்காத வகையில திருப்பங்களும் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்களே நினைத்து பார்க்காத அளவிற்கு உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான மாற்றங்கள் கண்டிப்பா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உண்டாகலாம். சோ இதன் மூலம் நீங்க என்ன மாதிரி மாற்றங்களை தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டத்துல பொதுவாகவே சிம்ம ராசினியர்கள் எதையுமே சாமர்த்தியமாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நேர் அப்படின்னு உங்களை சொல்லலாம். அதாவது இந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அலைச்சல் முதல்ல புரியலாம். அதுபோல உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரலாம்.
எண்ணிய காரியங்கள் அனைத்துமே கைகூடி நடக்கலாம். சமூகத்தில் உங்கள் மீது அந்தஸ்து உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் மாற்றம் செய்யக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். சிலருக்கு பாத்தீங்கன்னா புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். அதுபோல இந்த காலகட்டத்தில் நீங்க கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாடிக்கையாளர்களுடைய தேவைகளை சமாளித்து விடக்கூடிய ஒரு தைரியம் உங்களுக்கு பிறக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசினியர்களுக்கு புதிய பொறுப்புகள் உண்டாகலாம். குறிக்கோளை அடைவது லட்சியமாக கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். புதிய தொடர்புகள் மூலம் லாபங்கள் கிடைக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே திடீர் வாக்குவாதங்கள் உண்டாகலாம். வேலை நிமித்தமாக குடும்பத்தை விட்டு வெளியே தங்கக்கூடிய சூழல் சில நேயர்களுக்கு ஏற்படும். வீண் செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் உண்டாகலாம். அடுத்தவரை பார்த்து செய்யக்கூடிய சூழல், அடுத்தவரை பார்த்து முயற்சி செய்யக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றலாம். இதனால இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பா சிம்மராசினியர்கள் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பெண்களுக்கு பாத்தீங்கன்னா எண்ணிய காரியங்கள் கைகூடி நடக்கலாம். வீண் அலைச்சல் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சிக்கலான பிரச்சனைகளில் நல்ல முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கலாம். கலைத்துறையில இருக்கக்கூடிய நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா இறந்த போட்டிகள் அகழலாம். தடைப்பட்ட பண உதவி உங்களுக்கு கிடைக்கலாம். மறைமுக எதிர்ப்புகள் நீங்கி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேகங்கள் அதிகரிக்கும். செலவுகள் உங்களுக்கு குறையலாம். அதுபோல உங்களுடன் பணிபுரிவோர் உங்களுடைய ஆலோசனை கேட்டு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அரசியல் துறையில இருக்கக்கூடிய சிம்மராசினியர்களுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்கும் இருந்த தடைகள் இந்த காலகட்டங்களில் நீங்கிடும். எதிர்ப்புகளும் உங்களுக்கு விலகலாம். பணவரத்து நிச்சயமா நீங்க எதிர்பார்க்காத அளவிற்கு அதிகரிக்கும். சக தொழிலர்களிடம் இருந்த கருத்து வேற்றுமை குறையலாம். பணவரத்து நிச்சயமா உங்களுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இதனால உங்களுடைய செயல் திறமையும் இந்த காலகட்டத்தில் அதிகமாகலாம். மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது கல்வியில கூடுதல் மதிப்பெண் பெற நீங்க எந்த அளவுக்கு முயற்சி செய்யறீங்களோ அதற்கான பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கலாம். முயற்சி செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வெற்றியாக மாறலாம். இந்த காலகட்டத்துல நல்ல பெயர் சிம்மராசினியர்களுக்கு கிடைக்கலாம். மூலதனத்திற்கு தேவையான பணம் குவியலாம். எதிரிகள் வகையில் சற்று கவனமுடன் செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதை செய்தாலும் சரியாக யோசித்து ஒரு முறைக்கு இருமுறை நன்றாக ஆலோசித்து செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்துல கலைத்துறைகளை சார்ந்த நேயர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படலாம். புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. பிற மொழி பேசுபவர்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கலாம். அதுபோல இந்த காலகட்டத்தில் நீங்க விரும்பியதை கேட்டு பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உண்டாகலாம். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கலாம். கன்சல்டன்சி துறையில் வேலை செய்யக்கூடிய நேயர்களுக்கு தகுந்த முன்னேற்றங்கள் கிடைக்கலாம். பள்ளி கல்லூரியில வேலை செய்யக்கூடிய சிம்மராசினியர்களுக்கு நற்பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்களே எதிர்பார்க்காத வகையில பதவி உயர்வும் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கலாம். வேலை ரீதியாக பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத வகையில எதிர்பார்க்காத நேரத்துல நிறைய சலுகைகளும் நிறைய மாற்றங்களும் சிம்ம ராசினியர்களுக்கு நிச்சயமா உண்டாகலாம். உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கு தினசரி நீங்க ஆன்மீக வழிபாடுகளில் ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்தை நீங்க செய்து வரும்போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைப்பட்ட காரியங்கள், தடைப்பட்ட முயற்சிகள் அனைத்துமே எந்தவித தடங்களும் இன்றி நன்றாக நடந்து முடியலாம். அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தினசரி பாத்தீங்கன்னா காகத்திற்கு கோதுமையை நீங்க உணவாக வைத்து வரலாம். கோதுமை தூளை நீங்க உணவாக வைத்து வருவதன் மூலம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் படிப்படியாக குறையலாம். அதுபோல ஆன்மீக வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா தினசரி உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில தெய்வத்திற்கு முன்னாடி உங்களுடைய எண்ணங்களை கூறி நிச்சயமா நீங்க வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி செய்து வரும்போது உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே பாசிட்டிவாக மாறலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல சிம்மராசினியர்களுக்கு சிவன்மலை உத்தரவு பெட்டி வாக்கின் மூலம் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு, அதுபோல சிவன்மலை உத்தரவு பெட்டினா என்னென்ற தகவலையும் இந்த வீடியோ மூலம் நிச்சயமா நம்ம பார்த்து தெரிந்திருப்போம்.
ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது போல பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.